வந்து பீச்சில் விளாண்டுருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு பீச்சோரம் இருந்த அந்த போலீஸுங்கெல்லாம் வந்து விரட்டி விட்டாங்க. திரும்ப ஓடிட்டாங்க. போலீஸ் அந்தாண்ட போனோன்னு நீங்கள் இந்தாண்ட போயிட்டாங்க. என்னடா தம்பி பிடிக்கிறீங்க? என்ன பிடிக்கிறீங்க? எலியா? இதுல கூட எலி இருக்கு. தண்ணிக்குள்ள எலி செத்து போயிருமேடா. எலி பூச்சியாண்டா. பயம் பாரு. தம்பி காமி எலி பூச்சிய. தம்பி எதை பூச்சி எங்கடா தெரியுது இவனுக்கு மட்டும்? கண்ணு மண்ணு நமக்கு ஒண்ணுமே தெரியலையே. எங்க இந்த உள்ள போதும் கடிச்சிருமா? இந்த தம்பி பாருங்க, இதுதான் பிடிச்சிட்டு இருக்கான். இது என்னது? எலி பூச்சி. இது பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? சாப்பிடறதுக்கு தானா? சரி, இந்த கொண்டு போ. காலையில் 7 மணிக்கே தாம்பரத்துலேருந்து பயங்கரமாக மழை பெய்யுது. பயங்கரமாக இல்லை, இப்போ தான் லைட்டாக பனித்தூரல் மாதிரி மழை தூருது. காலையிலே எப்படின்னா வேலைக்கு போகிறவங்களே எப்படி புறப்பட்டு என்ன பண்ணுவாங்களே ஒன்றும் புரியல. காலையிலே எப்படி சதன்னு மழை பெஞ்சா இப்படி தான் சென்னையில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு தெரியல. நாங்கள் சர்வே பண்ண போகிறதில்ல. நாங்கள் இன்றைக்கே வந்துட்டு இன்றைக்கி ஒரு வேலை முடிச்சு நாளைக்கு இன்றைக்கே கிளம்பிடுவோம். ஸோ இங்கே இருக்க மக்கள் தான் வந்துட்டு ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன். ராம்கிருஷ்ண பேலஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோம்பேட்டை வந்து தாண்டி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இப்போ வந்து துறைப்பாக்கத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டாப்பில் இறங்கியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேசவனும் நானும் வந்துட்டு சென்னை வந்திருக்கோம். நைட்டு வந்து ஒரு 6 மணி நைட்டு வந்து 9 மணிக்கு எங்கள் ஊரில் பஸ் ஏறணும். காலையில் 6:15 தான் வந்து இறக்கி விட்டாங்க. நாங்கள் வந்து சின்ன ஒரு வேலையை வந்திருக்கோம். இது முடிச்சுட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் தான் இன்றைக்கே வந்து ரிட்டர்ன். ஸோ அதாவது தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் இறங்கினேன். எதுக்கு தான் இந்த கூட்டம் எங்கேருந்தா வராங்களே தெரியல. அவ்வளோ கூட்டம், சும்மா எறும்பு பூத்துலேருந்து எறும்பு வெளியே வர மாதிரி அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி கலீஜாக கிடக்கு. வர வழியில் இந்த சிங்கம் 3ல் அந்த குப்பமேடு காமிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு குப்பமேடு பார்த்தேன். சத்தியமாக எதுக்கு தான் அவ்வளோ குப்பைகள் அங்கே வந்து கொட்டி வச்சுருக்காங்க தெரியும். என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சா பரவாயில்ல. ஏன்னா பயங்கரமான நாற்றம் அந்த ஏரியாவில் வரவே முடியல. அந்த மக்கள் வந்து எப்படி தான் வசிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஆர் மாலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இங்கேருந்து தான் வந்து நம்மளுடைய அண்ணன் ரூம் வந்து துறைப்பாக்கத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒருத்தரை மீட் பண்ணணும். அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து சென்னையில் இருக்க எடுத்து அங்கே வீடு. ஃபைனலாக வந்துட்டோம். 8 மணி ஆகுது. இங்கே வந்தாச்சு. நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது வீடு. ஸோ இங்கே தான் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வேலைக்கு நம்ம கிளம்பணும். அழுக்கு பண்ணுறியா? என்னடா அழுக்கு பண்ணுற? கீழே பல்லுலாம் வளர்க்கிட்டு பரவாயில்லையே. பிச்சைங்கடா போடுவேன். சென்னைக்குள்ள வந்து மணக்கிற ஒரே இடம் இந்த இடம் தான் மணக்குது. இது எல்லா இடமும் பயங்கர நாக்கம். இந்த இடம் மட்டும் தான் மணக்குது. பரவாயில்ல, நீட்டாக வச்சுருக்காங்க. சன் குரூப்ஸ் தாண்டி போகிறோம். சன் டிவி வருது இல்லை, அதுதான் சன் குரூப்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்திருக்கோம். டிவி கட் ஸ்டுடியோ. நாங்கள் ஸ்டுடியோக்கு வரல, ஆக்சுவலாக வேறு ஒரு ஒர்க்கு மேப்பில். ஆனால் இங்கே தான் காட்டுது, ஆனால் எங்கேன்னு தெரியலையே. ஸோ நம்ம வந்து இங்கே தான் உள்ள போகிறோம். சென்டர். ஸோ நம்ம வந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ நம்ம யாரை மீட் பண்ணணுமோ எல்லாத்தையும் மீட் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும்.
ஸோ நான் வந்து யாரை மீட் பண்ண வந்தேன் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ அவரை மீட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு, ஸோ இங்கேயே பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே ஏறி நம்ம நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகிறது தான். ஸோ இப்போ வந்து நம்ம போய் பீச்சை பார்த்துட்டு வருவோம். ஸோ அலோடான்னு தெரியல, எந்த பக்கம் போகணும் என்னங்கிறது தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் பணிமனை மற்றும் பேருந்து நிலையம் இங்கே. ஸோ அங்கே ஒரு பில்டிங் தெரியுது இல்லையா, சீப்ராஸ், அந்த பில்டிங் தான் நான் வந்து ஒருத்தரை மீட் பண்ண போனேன். அங்கே இருக்குது பாருங்க பெருசாக. ஸோ அந்த ப்ளூ கலர் கிளாஸ் தெரியல, அங்கே தான். ஸோ அதை அங்கே அவரை மீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இங்கே பீச் ரோடில் லூப் ரோடு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து போயிட்டுருக்கோம் பார்க்கலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச் ரோடு இருக்கோம், மெயினாக பீச் ரோடு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயலலிதா மெமோரியல் போய் பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கிளம்புறது தான். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அப்பார்ட்மெண்ட் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ 2 சைடுமே வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது ஸ்ட்ரிக்சஸ்ஸு. ஸோ நாங்கள் வந்து ஒர்க்கு முடிச்சு இப்போ மொட்டை வெயில். ஸோ எங்களுக்கு அங்கே கிட்ட போகலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதை போய் ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஸோ அங்கேருந்து பஸ் ஏறி அப்படியே கிளம்புறது தான். பார்த்தீங்கன்னா கருவாட்டு போட்டிருக்காங்க, கருவாடு. ஸோ இந்த மெரினா பீச் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் ஃபிஷ்ஷு மட்டும் தான். அதேமாதிரி ஃபிஷ் ஃப்ரை, ஃபுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மீன் பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்க அந்த ஃபிஷர்ஸ்க்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க தமிழகத்திலிருந்து. வரிசையாக எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் அதே தான் இருக்குது. பெருநகர் சென்னை மாநகராட்சி பூங்கா மற்றும் சிறுவர் விளையாட்டு திடல். நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா ஜெயலலிதா கலைஞர் மெமோரியலுக்கு வந்து ஜெயலலிதாவும் கலைஞரோட சமாதிக்கு வந்து போகலான்னு பார்த்தோம். ஸோ டைம் இல்லை, ரொம்ப இதாக இருக்குது. ஜஸ்ட் இங்கே மட்டும் பீச் வந்து உரமாக பாட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். சரி, ஒரே கலீஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வர மாதிரி கேஷம் வந்து இந்த புறாவை துரத்திட்டு ஓட போகிறான். இந்த புறா பயப்படாமல் இங்கே இருக்க ஸ்நாக்ஸை வந்து நோண்டி சாப்பிட்டுட்ருக்கு. பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டுகள்லாம் பறந்துருந்துன்னா பரவாயில்ல, நல்லா இருந்திருக்கும். 1-2 பறக்குது. ஸோ அப்பா நெடுதூர பயணத்துக்கு பிறகு பீச்சில் வந்து நம்ம சேர்ந்தாச்சு. எடுத்துக்கலாம். இது என்ன ஒன்றுனா இங்கே கண்ட கருமாந்திரத்தை போட்டு வச்சிருக்காங்க, பீச்சினுடைய அழகையே கெடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ மிக அற்புதமாக உள்ளது. தண்ணி வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தெரியுது. ஏன்டா சுவ நினைக்கிற, இங்கே ஃபேண்ட் மாற்றிக்கிறியா, ட்ரௌசர் போட்டுக்கிறியா? ஏன்டா போட்ட பேண்ட் பரவாயில்ல, போட்ட பேண்ட்டை கழட்டிக்கோ. டேய் இங்கே மாற்றிக்கலாம்டா. சூப்பராக இருக்குது தண்ணி. கேசவனுக்கு வந்து நீச்சலே தெரியாது, கடலில் இறங்கி ஆடிட்டு இருக்கான். அப்படியே வந்து அலை இழுத்துட்டு போயிடுச்சுன்னா ஒரு போயிட்டாரா நான் பாயாமா. போதுண்டா வாடா, காலில் போதைண்டா வாடா. வருது பாரு அலை. போச்சுடா.
காய்ஸ் நான் இப்போ வந்து ஃபோனை வந்து சொலட்டி எரிய போகிற அந்த புறா இருக்குல்ல, எரிஞ்சோம் அப்படின்னா அது பறக்கிறது வந்து தெரியும். ஸோ ரெடி. நீ நேடு. அங்கே பார்த்தீங்கன்னா செப்பாக் ஸ்டேடியம் வந்து தெரியும். மேலே இருக்க அந்த ரூஃபோ அந்த லைட் செட்டிங்ஸ் மட்டும் தெரியும், மற்றபடிக்கு வேறெல்லாம் எதுவும் தெரியாது பெருசாக. ஸோ 4 லைட்டு தெரியுதா, 1 2 3 4. ஸோ அங்கே தான் வந்து செப்பாக் ஸ்டேடியம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆரா ஜெயலலிதாவும் கலைஞரோட மெமோரியலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். பீச்சில் அழகாக காற்று வாங்கிட்டு வந்து இந்த டாக்